வெல்கம் பேக் டு த வர்ஷிப் சர்வீஸ் ஆஃப் கிரேஸ் பாப்டிஸ்ட் சர்ச் கிரேஸ் வேலி. கிரேஸ் பாப்டிஸ்ட் சபை கிரேஸ் வேலியுடைய ஆராதனைக்கு ஒரு முறை கூட வருக என்று யாவரையும் வரவேற்கிறோம். Let us sing some songs to praise our God. நம்மளுடைய கர்த்தருடைய மகிமைக்கு என்று ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். ஜகத் ரக்ஷகனே நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாற்றோர் நமஸ்காரம் தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாற்றோர் நமஸ்காரம். நமஸ்காரம் பரமசத்துருவே நமஸ்காரம் அருவியாய் அடிய அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் அருவியாய் அடிய அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். நமஸ்காரம் மூன்றிலொன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திர நித்ய திரியேக நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திர நித்ய திரியேக நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். மகாபஸ்தும் கிருபி இறக்கம் அன்பு நின்ற கம்பின் ஆண்டவரே, இந்த காலைப்பொழுதுக்காக நன்றி எடுக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமது அனாதி தீர்மானத்தின்படி நாங்கள் ஒருமித்து கூடி ஆண்டவரே உண்மை நோக்கி பார்ப்புக்கு உண்டான கிருபினை தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுக்கத்தக்கத்தான கிருபினை தந்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி தெய்வமே. இது உலக மொத்தம் ஆண்டவரே
வேறுபட்டு தனித்தனியாக இருக்கும்போது கூட கர்த்தாவே உம்மை நோக்கி பார்ப்பதற்கு உண்டான கிருபையினை எங்களுக்கு தந்த தயவுக்காக நன்றி தெய்வமே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே இந்த ஆராதனை முழுவதையும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உமது கிருபை கூட இருக்க நீ உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வரக்கூடிய இந்த ஆராதனையில் பங்கு பெற ஆராதனையில் வரக்கூடிய எல்லா பகுதியும் கருத்தில் ஒப்புடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதி, நீர் பலப்படுத்தும், நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. வரக்கூடிய செய்திக்காக கூட நன்றி எடுக்கிறேன் கர்த்தாவே. செய்தியை போதிக்கிற போதர்களுக்காக கூட நன்றி எடுக்கிறேன் கர்த்தாவே. அவருக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் பத்திலிருந்து கட்டளையிட வேணுமா கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சரீரத்துக்கு தேவையான பலனையும் தந்தரல வேணுமா கூட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தாவே எங்கள் சபை விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் கருத்தில் கொடுத்து ஜெபிக்கிற கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சரீர சுகத்தை தந்தரல வேணுமா கூட ஜெபிக்கிற கர்த்தாவே. தீங்கிலிருந்து விலக்கி காத்தரல வேணுமா கூட ஜெபிக்கிற கர்த்தாவே. நாங்கள் உலகத்திலிருந்து வேறுபட்டவர்களாய் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்க நீர் உதவி செய்யணுமா கூட ஜெபிக்கிற கர்த்தாவே. தெய்வமே, இந்த நாளில் நாங்கள் உமது குமாரனின் சாயலை பெற்று உமது நாமத்தின் மகிமைக்கென்று ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தரையும் தகுதிப்படுத்த வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே, கர்த்தரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும், நாயனும் எனக்கன்பான ஞான மணவாளனும், நாயனும் எனக்கன்பான ஞான மணவாளனும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோ சிநேகிதர், தந்தை தாயினம் ஜனம் வந்துள்ளோ சிநேகிதர், சந்தோட சகல யோக சம்பூரண பாகியமும், சந்தோட சகல யோக சம்பூரண பாகியமும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. கவலையில்லாருதலும் கங்குலிலஞ்சோதியும், கவலையில்லாருதலும் கங்குலிலஞ்சோதியும், கஷ்ட நோய் பாடுக்கையிலே கை கண்ட ஔஷதமும், கஷ்ட நோய் பாடுக்கையிலே கை கண்ட ஔஷதமும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், போதக பிதாவுமென் போக்கினில் வரத்தினில், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும், ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழனும். எல்லாமே சுவே, எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணை இயேசுவே. அணியும் ஆபரணமும் ஆஸ்தியும் சம்பாத்தியமும், அணியும் ஆபரணமும்
ஆஸ்தியும் சம்பாத்தியமும் பிணையாளியும் மீட்பெரும் என் பிரிய மத்தியஸ்தனுமாம். பிணையாளியும் மீட்பெரும் என் பிரிய மத்தியஸ்தனுமாம். எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே. ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஆன ஜீவ அப்பமும் ஆவலும் என் காவலும், ஞான கீதமும் சதூரம் நாட்டமும் கொண்டாட்டமும், ஞான கீதமும் சதூரம் நாட்டமும் கொண்டாட்டமும். எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே. எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே, தொல்லை மிகும் இவ்வுலகில் துணையே சுவே. மகருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் மை நோக்கி துதிக்க கிருபை செய்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் அனைவரும் அவரவர் வீடுகளிலே நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வரக்கூடிய உம்முடைய செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகளிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உம்முடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க, உம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க நீர் கிருபை தாருங்கள். அந்த செய்தியை கொடுக்கிற தாசனுக்காக கூட ஜெபிக்கிறோம். தாசனை இன்னும் அநேகமான காரியங்களையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிக்க நமக்கு மேலும் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே. அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டார். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலை வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Let us come back to the sermon this morning. கர்த்தருடைய செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். Today we will be looking at Mark chapter 1, 16 to 20. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மார்க்கினுடைய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 16 20 வசனங்கள். The title of the sermon is How to Become Fishers of Men. இதனுடைய செய்தியினுடைய தலைப்பு மனுஷரை பிடிக்கிற நபர்களாய் எப்படி மாறுவது என்றுதான். It was early in the morning. இந்த அதிகாலை நேரம் ஆயிருந்தது. Few people were on the shore at that hour. கடல் ஓரத்தில் ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அங்கே இருந்தது. About the only people active that early in the morning were the weary fishermen who were just finishing another hard night of fishing in the Sea of Galilee. கலீல கடலில் அங்கே இருந்த நபர்கள் கலீல கடலில் இரவில் மீன் பிடித்து சோர்வடைந்த ஒரு சில மீனவர்கள் மட்டும்தான் அங்கே காணப்பட்டது. In one boat, two brothers stand while they cast their net into the sea and drag them back to the boat, hoping to catch a few more fish and send to the market. அதாவது ஒரு படகில் 2 சகோதரர்கள் நின்று கொண்டு அவருடைய வலைகளை கடலில் வீசி கொண்டிருந்தது. கொஞ்சம் மீனாவது கிடைச்சால் அது சந்தையில் கொண்டு போய் விற்கலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். In other boat nearby, 2 brothers were a different family sit while they were mending their nets. அடுத்த ஒரு படகில் பக்கமாக வேறொரு குடும்பத்தை சார்ந்த 2 சகோதரர்கள் அவருடைய வலையை பழுது பார்த்து கொண்டிருந்தார்.
preparing them for the next night of fishing. அதாவது அடுத்த இரவு வந்து மீன் பிடிக்கும்படியாக ஆயத்தம் பண்ணி கொண்டு அவர் இருந்தார். With the hope that the haul will be just a little bit better. அவர் அந்த வலை இழுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமாக மீன் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர் காணப்பட்டது. Things were winding down and all the men were anxious to get their catch to the market and then go home and get some rest. அதாவது அவர் வந்து எப்படியாவது இது முடித்து விட்டு அவர் சந்தையில் கொண்டு போய் இதெல்லாம் விற்று கொஞ்சம் அவருக்கு வந்து கொஞ்சம் இளைப்பாறுதல் வேணும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் வந்து இருந்தார். பட் ஆஸ் தே ஃபினிஷ் தேர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் தட் மார்னிங், அந்த காலை வேளையில் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது a man passes by along the shoreline. அந்த கடலோரத்திலே ஒரு மனிதன் அந்த நேரத்திலே அது வழியாக கடந்து சென்றார். He calls out to the men in the boats, invite them to come to him and follow him. அவர் வந்து இந்த படகில் இருக்கிற நபர்களை வந்து அழைத்து என்னை பின்பற்ற வேண்டும் என்று அவரிடத்தில் சொன்னார். When he does, 4 of the men in the boats leave their nets and boats behind and to follow this man as his disciples. அந்த மனிதன் வந்து அழைத்த பொழுது இந்த 4 நபர்களும் அவருடைய படகையும் வலையையும் விட்டு இவரை அவருடைய சீஷர்களாக பின்பற்றி சென்றார். His call to them is simple. அவருடைய அழைப்பு வந்து எளிதாக இருந்தது. Come you after me and I will make you become fishers of men. என் பின்னாடி நீங்கள் வர வேண்டும், என்னை பின்பற்ற வேண்டும், நான் உங்களை மனுஷ பிடிக்கிற நபர்களாய் மாற்றி விடுவேன் என்று அவர் சொன்ன அதுதான் அழைப்பு. It was a call that changed their lives forever. அவருடைய வாழ்க்கையை வந்து முற்றிலும் மாற்றம் ஏற்படுத்தின ஒரு அழைப்பாய் அது காணப்பட்டது. For Jesus did take these men, these simple Galilean fishermen, and he transformed them into some of the greatest fishers of men the world has ever seen. உலகம் பார்த்ததிலும் பெரிய மனுஷரை பிடிக்கிற நபர்களாய் வந்து இந்த சாதாரணமான கலீலிய மீனவர்களை வந்து அவர் மாற்றிவிட்டார். I am interested in this passage because I am convinced that Jesus wants to do in your life and mine just what he did in the lives of these men. இதுக்கு எனக்கு இருக்கிற ஒரு உற்சாகம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த நபர்களுக்கு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தின மாதிரி உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த ஆண்டவர் விரும்புகிற ஒரு நபர். He wants to take us just like we are with all our faults, failures and rough edges, and he wants to transform us into fishers of men. இந்த நமக்கு இருக்கிற வந்து தோல்விகளையும் எல்லாம் வந்து அவர் பார்த்து அவர் தெரிஞ்ச நபர், ஆனாலும் நம்ம எடுத்து வந்து முற்றிலும் மாற்றக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர் காணப்படுகிறார். So this passage gives us a few insight into how this come to pass. இது எப்படி நேரிட்டது என்று இந்த பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது. Let's look into the verses as we think together on that thought. இதை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பகுதியை நாம் வந்து கொஞ்சம் பார்ப்போம். So becoming fishers, or how to become fishers of men. தேவனுடைய அதாவது வந்து மனுஷர் பிடிக்கிற நபர்களாக எப்படி நாம் மாற முடியும்? If we are going to become fishers of men, then we must follow the right person. நாம் இந்த மனுஷரை பிடிக்கிற நபர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து you must follow the right person. நீங்கள் வந்து சரியான ஒரு நபரை வந்து பின்பற்ற வேண்டும். Here the men left everything to follow. இந்த மனிதர்கள் வந்து அவருக்கு இருக்கிற எல்லாமே விட்டு அவர் பின்பற்றினார். 18வது வசனத்திலே அவர் பின்பற்றினார் என்று சொல்லும் பொழுது இட் மீன்ஸ் டு cleave to another. இன்னொரு நபரோடு பற்றி சேருவது என்ற அர்த்தம். கன்ஃபார்மிங் டு ஹிஸ் எக்ஸாம்பிள், அந்த நபருடைய முன்னுதாரணத்தை இவர் வந்து பின்பற்றுகிறது என்ற அர்த்தம். இன் அதர் வேர்ட்ஸ், தீஸ் மென் லெஃப்ட் தேர் நெட்ஸ், தேர் போட்ஸ் அண்ட் லைஃப் ஆஸ் தே நியூ இட் டு cleave to Jesus and to learn from him. இந்த நபர்கள் அவருடைய படகையும் வலைகளையும் விட்டு அவருக்கு தெரிஞ்ச வாழ்க்கையும் அவர் விட்டு இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அவரிலிருந்து கற்றுக்கொள்ளுகிற ஒரு முயற்சி அவர் வந்து எடுத்தார். அண்ட் லேர்ன் they did. அவர் வந்து கற்றுக்கொண்டார். They saw Jesus go into places and interact with people that most religious, upstanding citizens would have nothing to do with. அதாவது இயேசு கிறிஸ்து ஏராளமான நபர்களிடத்தில் சென்று அவரிடத்தில் வந்து செயல்படுகிற விதங்களை இவர்கள் வந்து பார்த்து கொண்டார். அண்ட் woman at the well in John chapter 4, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த கிணத்துக்கரையில் வந்து சமரியஸ்தை இடத்துல அவர் வந்து பேசுகிறது இவங்களை பார்த்தார். அண்ட் in Mark 1, a leper, ஒரு குஷ்டரோகின் இடத்துல அவர் பேசுவது மார்க் 1ஆம் அதிகாரத்தில் அவர் பார்த்தார். a demonic man in Mark 5, யோவான் 4 வந்து சமரியா ஸ்திரீ,
மார்க் 1 வந்து குஷ்டரோகி, மார்க் 5 வந்து பிசாசு பிடிச்ச பேய் பிடிச்ச ஒரு மனுஷன், டீமனிக். அண்ட் இன் லூக் 7 எ சின்ஃபுல் வுமன். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாவியான ஒரு ஸ்திரீயை அந்த ஸ்திரீயோடு செயல்படுவது அவர் பார்த்தார். அண்ட் ஜான் 8, யோவான் 8 த உமன் டேக்கன் இன் அடல்ட்ரி, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயினிடத்தில் அவர் எப்படி செயல்பட்டார் என்று அவர் பார்த்தார். அண்ட் மார்க் 7 எ ஜென்டைல் உமன் வித் சிக் டாட்டர். மார்க் 7 ஒரு புறஜாதியான ஒரு ஸ்திரீ, அவருடைய மகளுக்கு ஏற்பட்ட அந்த நோய், அதில் வந்து ஆண்டவர் எப்படி செயல்படுறார், இதெல்லாம் அவர்கள் வந்து உற்று பார்த்து கொண்டிருந்தார். ஸோ ஐ திங்க் தட் யூ காட் த பிக்சர். உங்களுக்கு வந்து அதனுடைய ஒரு காரியம் புரிந்து கொண்டது என்று நான் நினைக்கிறேன். ஜீசஸ் டாட் தம் திஸ் ட்ரூத். இயேசு கிறிஸ்து இந்த உண்மை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். எவ்ரி லைஃப் மேட்டர்ஸ் டு காட். எல்லா ஜீவன்களும் ஆண்டவருக்கு மதிப்புள்ளது என்று அவர் புரிந்து கொண்டார். இஃப் these disciples had followed most of us around, they would have learned that people like us matter. நம்மிடத்தில் இந்த சீஷர்கள் வந்து இருந்திருந்தால் என்ன தெரியுமா, நாம் மட்டும்தான் வந்து அதாவது முன்ஸ்தானத்தில் இருக்கிறது என்ற ஒரு சிந்தனை தான் அவர்களுக்கு நேரிடும். People in our society, people with our ethnic background, people with our skin color, people without religious background, etc. அதாவது வந்து நம்மளுடைய அதே கலரில், நம்மளுடைய அதே குலத்தில், அதே வந்து மத சார்பற்ற அந்த சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது இவர்களெல்லாம் வந்து அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ தே ஆல் மேட்டர். இப்பேற்பட்ட நபர்கள் எல்லாம் வந்து கர்த்தருக்கு வந்து முக்கியமானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பட் இஃப் எனி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் தென் தே ஆர் ஆஃப் த லிமிட்ஸ். இன்னொருத்தர் வந்து அதுக்கு வித்தியாசமாக இருந்தால் வந்து அது சரியான ஒரு காரியம் கிடையாது. நாட் ஸோ வித் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அது அப்படி இல்லை. ஹி லவ்ட் தம் ஆல் அண்ட் ரீச் அவுட் டு எவ்ரி ஒன். எல்லா நபர்களையும் அவர் நேசித்து அவர் எல்லாரையும் சந்தித்த ஒரு நபர். regardless of who they were and where they were. அவர் எங்கே இருந்தாலும், எப்பேற்பட்ட நபர்களாக இருந்தாலும் அது அவர் வந்து அதெல்லாம் பார்க்கவில்லை. Are you glad that he didn't put restrictions on the kind of people he would love? அதாவது அவர் நேசிக்கிற நபர்கள் இப்பேற்பட்ட நபர்களை மட்டும்தான் நேசிக்கும் என்று அவர் ஒரு தடை போடலை. அதனால் வந்து மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டா? If he had, then he wouldn't have chosen you and me. அப்படி ஒரு திட்டம் போட்டிருந்தால், ஒரு தடை போட்டிருந்தால், யூத மக்கள் தான் வந்து ரசிக்கப்படும், நீங்களும் நானும் புறஜாதிகளான நீங்களும் நானும் வந்து ஒருபோதும் ரசிப்புக்குள் வர முடியாது. What I'm saying is, when you follow the right person, நாம் சொல்லுவது, நீங்கள் சரியான ஒரு நபரை வந்து பின்பற்றினால், you learn the truth that God doesn't want anyone to perish. ஆண்டவர் வந்து யாரும் வந்து அதை வந்து இல்லாமல் நாசமாய் போகிறது அவர் விரும்புவது இல்லை என்று we learn from 2 Peter 3:9. 2 பேதுரு 3:9 நாம் வந்து கற்றுக்கொள்கிறது. that Jesus came to die for sinners. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக இந்த உலகத்தில் மரிக்க வந்தார் என்று Luke chapter 19:10 and Mark 2:17. லூக்கா 19:10, மார்க் 2:17 நம்மளால் பார்க்க முடியும். and that the gospel message is to be preached everywhere and to everyone. இந்த சுவிசேஷ செய்தியை வந்து எல்லா நபர்களுக்கும் எல்லா இடத்திலையும் நம்ம வந்து பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி we see that in Mark chapter 16:15 and Matthew 28:19-20. மார்க் 16:15, மத்தாய் 28:19-20 வசனங்களை நம்மளால் பார்க்க முடியும். Secondly, you must finalize the right preparations. நீங்கள் வந்து ரெண்டாவதாக நீங்கள் வந்து இந்த முன்னேற்பாடுகளை வந்து நிறைவேற்ற வேண்டும். சரியான முன்னேற்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும். James and John are seen mending their nets. யாக்கோபும் அதே மாதிரி யோவானும் வந்து அவருடைய வலைகளை வந்து பழுது பார்த்து கொண்டிருந்த நபர்கள். In verse 19, 19 வசனத்திலே, this word means to render complete or prepared to strengthen. இது வந்து அந்த வலையை வந்து திடப்படுத்துவதும் அது வந்து சரியான முறையிலே அமைப்பதும் என்று அர்த்தம். In other words, they are busy getting their nets ready to cast. அவருடைய வலைகளை வந்து வீசி மீன் பிடிக்க அவர் அந்த வலையை வந்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். They want to be sure there were no holes in their nets that the fish can swim through. அவர் ஒரு உறுதியான நோக்கத்தில் இருந்து என்ன தெரியுமா, அவருடைய வலையில் வந்து மீன் உள்ளே வந்தால் அது வந்து பெரிய துளை வழியாக வந்து
அது வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது, அது வந்து தப்பிக்கக்கூடாது என்ற முயற்சியில் வந்து கரெக்டாக அவர் வந்து அது பழுது பார்த்து கொண்டிருந்தார். they want to make sure their nets are strong and will not break. அவருடைய வலை வந்து நல்ல சக்தி வாய்ந்தது, அது உடைந்து போகாது, நொறுங்கி போகாது என்ற ஒரு காரியத்தில் வந்து அவர் வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார். if we are going to be effective as fishers of men in this world, நாம் வந்து இந்த உலகத்தில் சரியான முறையில் ஒரு அதாவது மனுஷரை பிடிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் then we too must be sure that our nets are ready to cast. நாமளும் வந்து நம்மளுடைய வலைகளை வந்து அது வீச தயாருள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும். what do I mean? well, among other things, அதாவது நான் மற்ற காரியங்களுக்குள்ள இது என்ன சொல்லுகிறது? we be sure of your own salvation. உங்களுடைய ரட்சிப்பை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்த வேண்டும். 2 Corinthians 3:5, 2 Peter 1:10, 2 Corinthians 3:5, 2 பேதுரு 1:10. and you know what the Lord did for you and how to share that with someone else. கர்த்தர் உங்களை எப்படி ரட்சித்தார் என்று சொல்லி மற்ற நபர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல ஆயத்தமுள்ள நபர்களாய் காணப்பட வேண்டும். யுவர் பெஸ்ட் presentation of the gospel truly simple story of how Jesus saved you and changed your life. நீங்கள் வந்து இந்த சுவிசேஷம் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை எப்படி வந்து ரட்சித்தார், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார் என்ற ஒரு சாட்சியம் நீங்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுத்து சொல்லலாம். does not require that you be a theologian. இது வந்து ஒரு இறையல் வல்லுநர் ஆக வேண்டும் என்று அர்த்தம் அதுக்கு கிடையாது. be prayerful up and ready for the Lord to use you when He allows opportunities to present the gospel and the opportunity come on your way. உங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து ஜெபத்துடன் வந்து கர்த்தர் உங்களை வந்து பயன்படுத்துகிற ஒரு கருவியாக வந்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வந்து ஜெபத்தில் இருக்க வேண்டும். வாட் கைண்ட் ஆஃப் ஷேப் ஆர் யுவர் நெட்ஸ் திஸ் மார்னிங்? இந்த காலை வேளையில் உங்களுடைய வலைகள் எந்த உருவத்தில் இருப்பது என்று நாம் வந்து சோதனை செய்ய வேண்டும். க்ளோஸ் த ஹோல்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்தன் இட். இந்த துளைகளை எல்லாம் வந்து அடைத்து விட்டு அது வலி ஊட்ட வேண்டும். த நெட்ஸ் ஸோ தட் லார்ட் கேன் யூஸ் யுவர் லைஃப் டு ரீப் த ஹார்வெஸ்ட். அப்படி இருந்தால் உங்களை வாழ்க்கையை கொண்டு ஆண்டவர் வந்து அறுவடை செய்ய முடியும். நம்பர் 3, யூ மஸ்ட் ஃபைண்ட் த ரைட் ப்ராசஸ். மூன்றாவதாக நீங்கள் வந்து சரியான ஒரு நடைமுறையை வந்து கடைபிடிக்க வேண்டும். verse 16 tells us that Peter and Andrew were casting their net when Jesus found them. இயேசு கிறிஸ்து அவர்களை, அதாவது அந்திரேயும் பேதரும் அவர் வலையை வீசிக்கொண்டிருந்தார். கர்த்தர் அவரை வந்து சந்திக்கும் பொழுது that word came the word means they were casting first on the side and then on the other side. இங்கே வந்து என்ன தெரியுமா, அவர் வந்து ஒரு படகினுடைய ஒரு பக்கத்தில் வலையை போட்டு அடுத்த பக்கத்திலேயும் வந்து அதுக்கப்புறம் போட்டு என்றுதான் அர்த்தம். in other words, they were casting those nets all over the places trying to gather in some fish. அந்த இடத்துல எல்லாமே வந்து எப்படியாவது கொஞ்சம் மீன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து வலை வீசி கொண்டிருந்தார். ஸோ த லெசன் ஃபார் தோஸ் ஆஃப் அஸ் ஹூ வுட் பி ஃபிஷர்ஸ் ஆஃப் men இஸ் திஸ். அதாவது மனுஷர் பிடிக்கிற நபர்களாய் மாறுகிற நமக்கு இருக்கிற ஒரு பாடம் என்னவென்றால், we are to be in the business of casting the net everywhere we go. நாம் போகிற இடத்துல எல்லாம் வந்து இந்த வலையை நாம் வந்து வீச வேண்டும் என்றுதான் அந்த பாடம். I think the best plan for witnessing that I ever seen was the plan used by the Lord Jesus. இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின அதே காரியம்தான் வந்து சரியான ஊக்கமுள்ள ஒரு காரியம் என்று நான் நம்புகிறேன். He just shared the message everywhere he went. எங்கெல்லாம் அவர் போனதோ அங்கெல்லாம் வந்து இந்த செய்தியை வந்து அவர் பகிர்ந்து கொண்டார். As he went about his daily life, he used every situation as opportunity to talk to someone about the condition of their soul. அவர் எந்த இடத்துல போனாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் அங்கே இருக்கிற நபர்களுடைய ஆத்மாவினுடைய அந்த நிலை என்ன என்று அவருக்கு சுட்டி காட்டுகிற ஒரு நபராய் காணப்பட்டது. He used a well of water to talk to the thirsty woman. தாகமடைந்த ஒரு பெண்மணி நடத்தல ஒரு கிணறு அவர் பயன்படுத்தி அதனால அவர் பேசினார். He used bread to speak to a hungry multitude. அது பசி அடைந்த ஜனங்களுக்கு ஒரு அப்பத்தினுடைய உதாரணம் எடுத்து அவர் வந்து அவருடைய நிலைமையை வந்து எடுத்து காட்டினார். He talked about seed to the farmers. விவசாயிகளுக்கு அவர் வந்து விதையை குறித்தும் எப்படி விதைக்கிறது என்று சொல்லி அறுவடை செய்கிறது என்ற காரியத்தை குறித்து எடுத்து சொல்லி அவருடைய நிலைமையை அவர் எடுத்து காட்டினார். Money to the merchants.
அதாவது வந்து வியாபாரிகளிடத்தில் வந்து பணத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டி அவருடைய நிலைமையை குறித்து அவர் எடுத்து சொன்னார். He used the ordinary run of the mill experience of life to get message out. அதாவது அனுதின வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்களை எடுத்து சொல்லி மனுஷனுடைய தேவை என்ன என்று அவர் வந்து அவர்களுக்கு புரிய வைத்தார். I am firm believer in this truth. இந்த உண்மையில் வந்து உறுதியாக நம்புகிற ஒரு நபர் தான் நான். எவ்ரி கான்வர்சேஷன் கேன் பி டர்ன் இன்டு அ கான்வர்சேஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்மளுடைய எல்லா பேச்சுவார்த்தைகளும் இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ள பேச்சுவார்த்தையை நாம் வந்து மாற்ற முடியும். இஃப் யூ ஆர் லிசனிங் டு ஹிஸ் வாய்ஸ் அண்ட் வி ஆர் சென்சிட்டிவ் டு வாட் இஸ் ஹேப்பனிங். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு என்னென்ன சூழ்நிலை என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் வந்து கூர்மையாக பார்த்தால் வந்து நம்மளுக்கு இது தெரியும். வாட் இஸ் த ரைட் ப்ராசஸ்? சரியான செயல்பாடு என்ன? அந்த நடைமுறை என்ன? சரியான நடைமுறை என்ன என்று நாம் பார்த்தால் இட் இஸ் த இட் இஸ் இன் John 3:16. யோவான் 3:16. Those will work just fine, but in reality the right process is a spirit-filled saint of God pointing a lost sinner to Jesus Christ. அதாவது யோவான் 3:16 அதே மாதிரி எல்லா காரியங்களும் நம்ம எடுத்து சொல்லலாம். ஆனால் வந்து ஆவியினால அதாவது அடக்கப்பட்ட ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய ஒரு பிள்ளை வந்து பாவிகளுக்கு இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுதான் வந்து சரியான ஒரு முறை. பேசிக்கலி all it boils down to this: witnessing, sharing the gospel is just one beggar telling another beggar where to find bread. சுவிசேஷ ஊழியம் என்று சொன்னால், இந்த செய்தி என்று சொன்னாலும் தெரியுமா, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனோடு உணவு எங்கே கிடைக்கும் என்று சொல்கிறது தான் இந்த சுவிசேஷம் சொல்லுவது. திஸ் இஸ் த ப்ராசஸ். இட் ஒர்க்ட் இன் மெனி லைஃப் அண்ட் இட் ஒர்க்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் காட் வில் யூஸ் த சேம் ப்ராசஸ் த்ரூ அஸ் டு டச் அதர்ஸ். இதே மாதிரி தான் எனக்கு இருக்கிற தேவை சந்தித்ததுக்கப்புறம் மற்ற நபர்களுடைய தேவை எப்படி சந்திக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்கறதான் இதுதான் வந்து வழிமுறை. ஆண்டவர் வந்து உங்களை வந்து அதில் எடுத்து பயன்படுத்துவார். ஃபோர்த்லி, யூ மஸ்ட் ஃபிஷ் இன் த ரைட் பிளேஸ். நான்காவதாக, சரியான இடத்துல வந்து நீங்கள் வலை வீச வேண்டும். I would assume that Peter and Andrew were casting their net in the water. அதாவது இந்த பேதரும் அந்திரேயும் வந்து தண்ணீரில் தான் வந்து வலை வீசினது. You know why? Because that's where the fish live. என்ன காரணம் தெரியுமா? அங்கே தான் வந்து மீன்கள் இருப்பது. They would have been wasting their time had they been casting their nets onto the dry ground. உணங்கி வறண்ட நிலத்தில் வந்து அவர் வலையை போட்டால் வந்து அவருடைய நேரத்தை அவர் வந்து வீண் பண்ணி கொண்டிருக்கிறது. Now, if they were going to enclose fish in their nets, they would have to go where the fish were. அவருடைய வலையில் மீன் வேண்டும் என்று சொன்னால் மீன் இருக்கிற இடத்துல இவர் போக வேண்டும். மீன் இவரை தேடி வராது. The same truth holds when it comes to the matter of sharing the gospel. சுவிசேஷம் சொல்லும் பொழுது இந்த உண்மையும் வந்து அதுக்கு நன்றாக பொருந்தணும் உண்டு. If we are going to see people saved, then we have to go to where they are. அந்த சுவிசேஷம் தேவையான நபர்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் போக வேண்டும். That is, we have to go outside of the walls of the place where we are and take the net on into the world where the lost live and share the gospel with them. அப்போ இந்த நம்ம இருக்கிற இடத்தை விட்டு இந்த சுவிசேஷம் தேவையான நபர்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் வந்து போய் இந்த சுவிசேஷம் அவர்களிடத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். We have to be active in this matter of getting the message in out to the world. நாம் இந்த செய்தி வந்து இந்த உலகமெங்கும் பரவும்படிக்கு நாம் வந்து செயல்பட வேண்டிய நபர்களாய் காணப்படுகிறது. People are perishing and we hold the antidote to their condition. ஜனங்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறது. அவருடைய நிலைமைக்கு நமக்கு வந்து என்ன தெரியுமா, ஒரு மறுமருந்து நம் கையில் தான் இருக்கிறது. We must get the message out into the world. We preach the gospel in the church. நாம் சபையில் வந்து சுவிசேஷம் சொல்லுவோம். But we must preach the gospel in the world if we would see people saved. நாம் சபையில் மட்டுமல்ல, சபைக்கு வெளியிலே வந்து மற்ற நபர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நாம் வந்து பிரசங்கம் பண்ண வேண்டும். அதுக்கப்புறம் அவரை சபையில் கொண்டு வந்து சீஷர்களாக உருவாக்க வேண்டும். We understand this, but we still don't always know where to fish, do we? அதாவது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் எங்கே மீன் பிடிக்கணும் என்று ஒரு பெரிய குழப்பத்தில் நாம் காணப்படுகிறது. But the Lord Jesus does in Luke chapter 4, 5-7 and John 21:6.
நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து லூக்கா 5:5-7 வரைக்கும், யோவான் 21:6 சொல்கிற மாதிரி, இஃப் யூ வில் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ், அவருடைய செய்திக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுத்தால், ஹாவ் அவர் நெட்ஸ் மெண்டட் அண்ட் ரெடி, நம்மளுடைய வலைகளை பழுது பார்த்து நாம் அது ஆயத்தமாக வைத்திருந்தால், he will guide our steps to those places where the fish are biting. மீன்கள் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்துக்கு நம்மை அவர் அழைத்து செல்வார். God is sovereign in salvation. ரட்சிப்பிலே அவர் சர்வாதிகாரியான தேவன். He is working out a plan and saving his elect. தெரிந்து கொண்ட அவருடைய நபர்களை ரட்சிக்கும்படிக்கு அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. He will send us to the right place if we will follow him and fish where he tells us. அவர் சொல்லுகிற இடத்துல நாம் மீன் பிடிக்க தயாராக இருந்தால் அவர் அந்த சரியான இடத்தை அவர் நமக்கு காட்டி கொடுப்பார். Of course, where he tells us to fish might be somewhere we don't like. நமக்கு புரியாத, நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல தான் அவர் ஒரு வேளையில் நம்மளை மீன் பிடிக்க அவர் அனுப்பும். At that moment, we face a decision. அப்பொழுது நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். We will follow Jesus and fish wherever he says. அவர் சொல்லுகிற இடத்துல நாம் எங்கே இருந்தாலும் அங்கே அதுக்கு நான் தயாராக இருப்பேன் என்ற ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. Or we will do it our way and come up empty. நம்மளுடைய நிலைமையில் நாம் செஞ்சால் நமக்கு ஒன்றுமே கிடைக்காமல் திரும்பி வந்துடும். John chapter 21:3, யோவான் 21:3. Finally, you must furnish the right patience. நீங்கள் சரியான ஒரு பொறுமையை அமைக்க வேண்டும். நோட்டீஸ் வாட் ஜீசஸ் said to Peter and Andrew. பேதரோடும் ஆந்திரையோடும் ஆண்டவர் என்ன சொன்னது? I will make you to become fishers of men. நான் உங்களை மனுஷரை பிடிக்கிற நபர்களாய் மாற்றுவேன் என்று. This statement is the future tense. இது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. In other words, they would get there, but it would take some time. அவர் அப்பேற்பட்ட ஒரு காரியத்துக்கு அவர் திறமைசாலிகளாய் மாறிவிடும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். உடனடியாக அது முடியாது. What I like is this. Jesus saw the potential in their lives before that potential was ever apparent. கர்த்தர் அவருக்கு உள்ளே இருக்கிற அந்த திறமை புரிந்து கொண்டு அந்த திறமை வரும் அளவும் அவர் அவரை ஆயத்தப்படுத்தினார். What they became, அவர் என்ன ஆனது? Peter was a preacher. Acts chapter 2:41 and 44. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:41-4 பேதுரு பெரிய ஒரு பிரசங்கியாய் காணப்பட்டது. Now, and Bible book author, அவர் என்ன தெரியுமா? வேதத்தில் ஒரு சில காரியங்கள் அவர் எழுதினார். அந்திரேயு, he was a personal witness. அவர் தனிப்பட்ட முறையில் கர்த்தருக்கு ஒரு சாட்சியாகி இருந்தார். John 1:41 and John 6:8-9 and Acts 12:21. யோவான் 1:41, யோவான் 6:8-9 வரைக்கும், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:21. ஜேம்ஸ் மார்ட்டியர், யாக்கோபு ஒரு புனித தியாகியாய் காணப்பட்டது. In Acts chapter 12:2, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12:2. John, he became a preacher, pastor and author of 5 New Testament books, including the Revelation. யோவான் அப்போஸ்தலன், அவர் ஒரு பிரசங்கியார், அவர் ஒரு போதகன், அவர் 5 புதிய ஏற்பாடு புத்தகங்கள் எழுதினது, வெளிப்படுத்தின விசேஷம் உட்பட. A man in intimate fellowship with Jesus. இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கிய ஒரு தொடர்பு இருந்த நபர், இந்த அந்யோன்யம் இருந்த ஒரு நபர் இந்த யோவான். Who has encouraged countless saints. ஏராளமான பரிசுத்தவான்களை உற்சாகப்படுத்தின ஒரு நபர். 1 John 1:1. 1 யோவான் 1:1. Notice that Jesus chose them. இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், இயேசுதான் அவரை தெரிந்து கொண்டது. They did not choose him. ஒருபோதும் இந்த நபர்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. இயேசுதான் அவர்களை தெரிந்து கொண்டது. So disciples normally choose a rabbi to follow. சீஷர்கள் என்ன தெரியுமா? ஒரு ஆசிரியரை அவர் பின்பற்ற முயற்சி எடுக்கும். Jesus went after his disciples and he chose them with objective of taking them like he caught these men and now he would equip them to share his task. இயேசு கிறிஸ்து இந்த சீஷர்கள் பின்னாடி சென்று அவரை தெரிந்து கொண்டார். காரணம் தெரியுமா? எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து எடுத்தாரோ அதே மாதிரி இவர்களை ஆயத்தம் பண்ணி மற்ற நபர்களையும் இயேசு கிறிஸ்துவோடு சேர்க்க இவர்களுக்கு ஒரு திறமைசாலிகளாக இவரை மாற்றிவிட்டது. You may feel this morning like you will never be
a person who shared the gospel. இன்றைய காலையில் வந்து சுவிசேஷமற்ற நபர்களுக்கு சொல்லாத ஒரு நபரை போல் நீங்கள் வந்து உங்களை காணலாம். You want to see people saved and you want to point people to heaven. உங்களுக்கு வந்து நபர்கள் வந்து ரட்சிக்கப்படணும் என்ற விருப்பம் உண்டு, நபர்களை வந்து பரலோகத்தில் வந்து அவரை சுட்டி காட்டணும் என்றும் விருப்பம் உண்டு. பட் யூ ஃபீல் ஸோ inadequate and so unprepared. அதாவது வந்து நீங்கள் வந்து ஐயோ எனக்கு திறமை இல்லை, நான் வந்து ஆயத்தமாக இல்லை என்று ஒரு காரியம் உங்களுக்கு உள்ள இருக்கிறது என்று சொன்னால், லிசன், இஃப் ஜீசஸ் கேன் டேக் திஸ் ignorant unlearned fishermen and use them to touch the world. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த படிப்பறிவில்லாத மீனவர்களை எடுத்து உலகத்தை வந்து கீழ்மேல் மறிக்கும்படிக்கு அவரை வந்து ஆயத்தப்படுத்தலாம் என்று சொன்னால், then friends, dear ones, he can use you. அப்படி இருந்தால் உங்களையும் வந்து அவரால் பயன்படுத்த முடியும். இன்ஃபேக்ட் he probably already has and you aren't even aware of when and how. ஆண்டவர் வந்து உங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறது, ஆனால் வந்து எங்கே போகணும், எப்படி செயல்படணும் என்று உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நிலைமையில் நீங்கள் காணப்படலாம். The fact is, he has already equipped you. Acts chapter 1:8. உண்மையாக என்ன தெரியுமா? அவர் உங்களை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 பாருங்கள். ஸோ get those nets mended. அதனால் உங்களுடைய வலைகளை வந்து நீங்கள் பழுது பார்த்து get after Jesus. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி let him show you where to fish and go to it. அவர் வந்து எங்கே மீன் பிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டி கொடுக்கட்டும், அதில் நீங்கள் வந்து ஈடுபட வேண்டும். ஸோ the harvest after all is his responsibility. அறுவடை வந்து கர்த்தருடைய உத்தரவாதம். அதனால் கர்த்தருக்கென்று மனுஷர்களை பிடிக்கிற நபர்களாய் ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മരുഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മരുന്നു നിൻ കൃപയാൽ. മരുഭൂമിയിൽ തളരാതെ ഞാൻ മരുന്നു നിൻ കൃപയാൽ. ഒരു നാളും നീ തിരിയാതെ എന്നെ കരുതുന്നു കൺമണി പോ. ഒരു നാളും നീ തിരിയാതെ എന്നെ കരുതുന്നു കൺമണി പോൽ. സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർന്നിടുവാൻ. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം വരെ. നല്ല നാഥനെ നിനക്കായി ഞാൻ വേല ചെയ്യും അന്ത്യം
വരെ അല്ലൽ തീർന്നു നിൻ സവിധേ വരാറില്ല പാരിൽ വിശ്രമവും അല്ലൽ തീർന്നു നിൻ സവിധേ വരാറില്ല പാരിൽ വിശ്രമവും സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർത്തിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. കർത്തൃകാഹളം വാനിൽ കേൾക്കുവാൻ കാലമായില്ലേ പ്രിയനേ കർത്തൃകാഹളം വാനിൽ കേൾക്കുവാൻ കാലമായില്ലേ പ്രിയനേ ആശയേറും നിന്നെ കാണുവാൻ ആമേനേശുവേ വരണേ ആശയേറും നിന്നെ കാണുവാൻ ആമേനേശുവേ വരണേ സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർത്തിടുവാൻ സ്വർഗനാട്ടിലൻ പ്രിയൻ തീർത്തിടും സ്വന്ത വീട്ടിൽ ചേർത്തിടുവാൻ മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു മമകാന്തനെ ഒന്നു കാണുവാൻ മനം കാത്തു പാർത്തിടുന്നു. Let us pray. Father God, we thank you and praise you for helping us to understand how to become fishers of men. And Lord, help us to understand the principles that we should follow and practice. And Lord, you have taken the disciples, the ignorant ones, the illiterate ones, and the common, ordinary people, the rough and rugged people. And you have taken them and prepared to be the fishers of men. Lord, help us to understand that you can just use us also. And we are also ordinary people. And you can just make us as a great instrument in your hands in getting people to you. And Lord, help us to just mend our nets and strengthen it so that we may just go wherever you want us to go and cast our nets. And the harvest, you are the one who gives to us. And help us to depend on you. Thank you so much for challenging our hearts. In Jesus' name we pray. Amen. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, குமாரனுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். స్తోత్రం ఓ నీరే రాజావే
கனமாய்